ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 17 செப்டம்பர் 2024। एक श्रेष्ठ कर्म करने का 100 गुना संपन्न फल आपके सामने आएगा, लेकिन आप अल्प काल के इच्छा मात्रम अविद्या बनो। பாபா சொல்றார், ஒரு உயர்ந்த கர்மத்தை செய்தீர்கள் என்றால் அதற்கான 100 மடங்கு பலன் உங்களுக்கு உங்கள் முன்னால் கிடைத்துவிடும். ஆனால் நீங்கள் அற்ப காலத்தின் பலன் அடைய வேண்டும் என்ற ஆசையை அறியாதவர் ஆகிவிடுங்கள். அற்ப காலத்துக்கான பலனை, அதாவது செய்த செயலுக்கு உடனடி பலன் அடையணும் அப்படின்னு ஆசை வைக்காதீங்க. அந்த ஆசை என்றால் என்ன என்றே அறியாதவர் ஆகிவிடுங்கள் சொல்றார். ஏன் இப்படி பாபா சொல்றார்? இச்சா அச்சா கர்ம சமாப்து கருதேதீங்க. ஆசை என்பது நல்ல காரியத்தை செய்ய விடாமல் அதை முடித்து விடுகிறது. இச்சா ஸ்வச்சதா கோ கதம் கருதேதீங்க. ஆசை என்பது தூய்மையை முடித்து விடுகின்றது, அழித்து விடுகின்றது. और स्वच्छता के बजाय सोचता बना देती है. தூய்மைக்கு பதிலாக யோசிப்பவராக. ஸ்வச்சதா சோச்சிதா அப்படின்னு பாபா ஹிந்தியில சொல்றார். ஸ்வச்சதானா தூய்மை, சோச்சிதானா யோசிக்கிறது. தூய்மை இல்லாத இடத்துல யோசிப்பவராக, யோசனை நிறைந்தவராக ஆக்கி விடுகிறது. इसलिए इस विद्या की अविद्या बनो. அதாவது அந்த ஆசைகள் நிறைவேறாத வரைக்கும், அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாத வரைக்கும் ஒரு யோசனை வருது இல்லையா, இது எப்ப கிடைக்கும்னு சொல்லி. அதனால அந்த ஆசை இருந்ததுன்னா நம்ம யோசிப்பவர்களாக ஆக்கிடுதுன்னு பாபா சொல்றார். அதனால இந்த ஒரு விஷயத்தை பற்றி, இந்த படிப்பினையை, அதாவது ஆசை என்ற விஷயத்திலே அறியாதவர்களாக ஆகிவிடுங்கள். அப்படின்னா என்னன்னே நமக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு எப்படியுமே ஒரு நல்ல உயர்ந்த கர்மம், நாம இந்த சங்கம யுகத்துல சிரேஷ்டமான கர்மம், பலன் எதிர்பார்க்காத கர்மம், ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மாவான அப்பாவினுடைய நினைவுல மோகத்திற்கு வசப்படாமல் செய்கின்ற கர்மமானது நமக்கு 100 மடங்கு பலனை கொடுக்கிறது. இது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது கண்டிப்பா கிடைக்கும். அதனால ஆசைப்பட வேண்டாம், அது தரப்படும்ங்கிறத பாபா நமக்கு உணர்த்துறாரு. நன்றி பாபா. ஓம் சாந்தி.